ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ரஸ்மலா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் ரெடி பண்ணிக்க போகிறோங்க. அதுக்கு வந்து 1 லிட்டர் அளவுக்கு திக்கான பால் எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் நான் மாட்டுப்பால் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ அது இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு லெமனுடைய ஜூஸ் சேர்த்து நம்ம பன்னீர் எடுக்க போகிறோங்க. இதை வந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து நம்ம வந்து இதை திரிய வச்சிடலாங்க. பன்னீர் வந்து தனியாக வரும். இதே மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாங்க. லெமன் ஜூஸ்க்கு பதிலாக இதே மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஒரு லெமனோட ஜூஸ் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. எனக்கு வந்து ஒரு லெமனோட ஜூஸ் வந்து கரெக்டாக இருந்தது. இப்போ பார்த்திங்கனாவே தெரியும், பன்னீர் வந்து திரிய ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி இருக்கணுங்க. இப்போ பன்னீர் ஃபுல்லாக திரிஞ்சு வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாத் ஒன்று அது மேலே வச்சுக்கோங்க. தண்ணி போகிற மாதிரியான ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. பன்னீரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு கையால் வந்து கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்ல தண்ணி விட்டு ஒரு 2 டைம் போல் வாஷ் பண்ணிக்க போகிறோங்க. ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்ததுனால கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும். அதனால் நல்ல தண்ணி விட்டு ஒரு 2 டைம் போல் இதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் இருக்க தண்ணி எல்லாமே நமக்கு வடியணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு டேப்பில் கட்டி தொங்க விட்டுருங்க. இது ஒரு 1/2 hour இப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. தண்ணி எல்லாமே நல்லா ஃபில்டர் ஆகிடுச்சுங்க. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பிளேட்டில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. இதுதான் வந்து ரஸ்மலாயோட மெயின் பார்ட்டுங்க. இதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக வரும் ரஸ்மலாய். இதே மாதிரி கையை வச்சு அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கணுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் போல் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது ஒரு பைண்டிங்காக தாங்க நம்ம சேர்க்குறோம். இது சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் பிசைஞ்சுக்கோங்க. மொத்தமாக 15 நிமிஷம் இதை கைவிடாமல் நம்ம பிசைஞ்சிக்கணுங்க. இதை மைதா மாவு சேர்க்கறதுனால நம்ம வேக வைக்கிறப்ப நமக்கு பிரியாமல் வரும். அதனால தான் நம்ம மைதா மாவு சேர்க்குறோம். மொத்தமாக ஒரு 15 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக பன்னீர் எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு உருட்டிக்கோங்க. கிராக் எதுவுமே இல்லாமல் இதே மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டினதுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அழகான ஒரு ரவுண்ட் ஷேப் கிடச்சிடும். அதே மாதிரியே இன்னொன்று நான் செஞ்சு காமிக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் செஞ்சதுனால எனக்கு ஒரு 16 பன்னீர் பால்ஸ் கிடச்சிது. நீங்கள் வந்து பெருசாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 கிடைக்குங்க. 1 லிட்டர் பாலுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் வந்து ரஸ்மலாய் ஷேப்க்கு உருட்டி வச்சுட்டேன். இப்போ இது நம்ம வேக வைக்கிறதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அது கூட அதே கப்பால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு ஏலக்காவும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. சர்க்கரை கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. இது கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்லைங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த அந்த பன்னீர் பால்ஸ் எல்லாத்தையும் இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கலாங்க. இது அப்படியே டபுள் சைஸாக மாறும். இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக நம்ம போட்ட பன்னீர் பால்ஸ் வந்து அப்படியே டபுள் சைஸாக மாறி இருக்குது. எதுவும் பிரியவும் இல்லைங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து எட்ட வச்சிடலாங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம ரப்டி பண்ண போகிறோங்க. அது வந்து ஒரு மசாலா பால். அதுக்கு வந்து நம்ம சுகர் எடுத்த அதே கப்பால் 4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அது நல்லா இப்போ பொங்கி வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
சைட்லலாம் ஏடை கட்டாமல் இருக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாங்க. இது வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க. வேணாம் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம சுகர் சேர்க்க போகிறோங்க. பால் எடுத்து அதே கப்பாலேயே 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. 4 கப் பாலுக்கு 1 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 1/4 வாசி அளவுக்கு நமக்கு குறையணுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். கலந்து விட்டுட்டு இதை சிம்லேயே வச்சுட்டு வற்ற விட்டுக்கோங்க. இது கூட உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பாதாமும் முந்திரி பருப்பும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த நட்ஸ் எல்லாமே இதிலே வெந்து வந்துடும். அதை நம்ம கடித்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு பால் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. சைட்லெல்லாம் ஏடை கட்டாமல் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்க்க போகிறோங்க. வேறு எந்த ஃபுட் கலரும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதையும் சேர்த்துட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்மளோட ரப்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ சுகர் சிரப்பில் இருக்கக்கூடிய அந்த ரசகுல்லா பால்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க சுகர் சிரப்பெல்லாம் வந்துடணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணணுங்க. ரொம்பவும் அழுத்தி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது உடஞ்சிடும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்க சுகர் சிரப்பெல்லாம் எடுத்துடலாங்க. எடுத்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ரப்டியில் சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி இருக்க எல்லா ரசகுல்லாவையும் ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்க போகிறோங்க. இதே மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இதில் எதில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து மாற்றிக்கலாங்க. இப்போ நான் இந்த கேக் ட்ரேயில் தான் சர்வ் பண்ண போகிறேன். அதில் வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஊற விட போகிறோங்க. அதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வர போகிறோம். ஜில்லுன்னு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3-4 மணி நேரம் போல் விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஊறி வரும். இப்போ பாருங்கள், ஒரு 4 மணி நேரம் ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பரான ரஸ்மலாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது வந்து எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு கட் பண்ணியும் காமிக்கிறேன். இது ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே ஜூஸியான சாஃப்டான ரஸ்மலாய் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.